ஹாய் குட்டீஸ், இது ஒரு பெட் டைம் ஸ்டோரி. ஓகே, ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே நிறைய அனிமல்ஸ் இருந்தாங்களாம். சிங்கம், புலி, யானை, கரடி, ரேபிட்டு, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருந்தாங்களாம். அப்போ என்ன ஆச்சு, சிங்கம் வந்து என்ன பண்ணும், சிங்கராஜா வந்து பெரிய ராஜா இல்லையா, காட்டுக்கே ராஜா. சிங்கம் வந்து என்ன பண்ணுமா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அனிமலை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. அதனால சிங்கம் வந்து அந்த மாதிரி பண்ணி பண்ணி அதுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சான். ஒரு நாள் சிங்கம் வந்து எல்லா அனிமல்கிட்டையும் போயிட்டு என்ன சொல்லிச்சான், எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிச்சான். இங்கே பாருங்கள், நானே வந்து வேட்டையாடி சாப்பிட்டு நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். அதனால் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நீங்களே என்னுடைய கேவுக்குள்ளே வந்து நீங்களே வந்து நான் என்னோடய டென்னில் வெயிட் பண்ணுவேன். என்னோடய டென்னுக்குள்ளே நீங்களே வந்து எனக்கு சாப்பாடாக மாறணும். ஸோ அதுதான் ரூல்ஸு. இன்னிலேருந்து அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டுருச்சான். இந்த ஆர்டர் கேட்ட உடனே எல்லா அனிமல்ஸும் பயத்தில் ஒரே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். யார் ஃபஸ்ட்டு போகிறது, யார் அப்புறம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சான். அதுக்கப்புறம் எல்லாருமே பதட்டமாக யோசிக்க ஆரம்பித்தாங்களாம். இப்போ இந்த ரூல்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா நான் வந்து எல்லாரையும் நிறைய பேரை அட் அ டைமில் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுமா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பயந்துட்டு, சரி ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்களே ஒவ்வொருத்தவங்களாம் வந்து உங்கள் பிளேஸ்க்கு வந்து நாங்களே வந்து சாப்பாடாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கராஜாவை வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். அதுக்கப்புறம் எல்லா அனிமல்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, யார் ஃபஸ்ட்டு போகிறது. ஏன்னா எல்லாருமே வந்து அங்கே போயிட்டு சிங்கத்துக்கு வந்து இரையாகணுன்னா பயம் தானே, எல்லாருக்குமே பயம் இருக்கும்ல, நம்மளும் பயப்படுவோம்ல, அந்த மாதிரி தானே. ஸோ அதுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் முயல் வந்து தைரியமாக நான் போகிறேன், சிங்கராஜாவுடைய அவங்களோட பிளேஸ்க்கு முதல்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து ஒரு டெசிஷன் எடுத்துச்சான். அப்போ எல்லா அனிமல்ஸுமே என்ன பண்ண போகிற, உனக்கு பயமாகவே இல்லையா அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனால் வந்து அந்த ரேபிட் வந்து சொல்லுமா, எனக்கு பயம் இல்லை, நான் எப்படியாவது தைரியமாக சமாளிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே தூங்கிட்டே இருக்குமா ராத்திரிலாம். மறுநாள் காலையில் இருந்து அது போக வேண்டிய அந்த டேர்ம் வந்து அதுக்கு வருமா. அந்த ரேபிட் வந்து போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு போக ஆரம்பிக்குமா. போகும்போது யோசிச்சுட்டே இருக்குமா. அப்போ வந்து கடவுள் அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னென்னா, போகிற வழியில் ஒரு பெரிய கிணறு இருக்குமா. அந்த கிணறுக்கிட்ட உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டே, அந்த கிணறு ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சான். அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்து யோசிச்சுட்டே இருக்குமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக போக வேண்டிய நேரம் தவறி லேட்டாக வந்து சிங்கராஜா கிட்டே போகும்போது சிங்கராஜா ரொம்ப கோபமாக இருக்காராம். எதுக்காக நீ இப்போ இவ்வளோ லேட்டாக வந்த, எனக்கு அதுக்கான பதிலை சொல்லு, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து சொன்ன உடனே முயல் வந்து பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குமா. அதை வந்து அந்த சிங்கராஜா வந்து நம்புவாராம். என்னன்னா, சிங்கராஜா, நான் வந்து நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உங்களோட பெரிய ஆள் இந்த காட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. சிங்கம் உடனே யோசிக்குமா, என்னை விட பெரிய ஆளா, யார் அது, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டெம்ப்டிங்காக வந்து அந்த முயல் சொன்ன இடத்துக்கு, ரேபிட் சொன்ன இடத்துக்கு சிங்கராஜாவும் வருவாராம். இந்த ரேபிட் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த தண்ணி நிறைய இருக்கிற கிணத்துக்கிட்ட வந்து இந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு வருவாராம். இந்த சிங்கத்தை கூட்டிகிட்டு வந்த உடனே, இங்கே பாருங்கள் சிங்கராஜா, இந்த இடத்துல தான் நான் அந்த உங்களை மாதிரியே உங்களை விட பலசாலியான ஒரு சிங்கத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமா. அப்போ பார்க்கும்போது, அப்படியா, என்னை விட பலசாலியாக இருப்பானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போய் என்ன பண்ணுமா, அந்த சிங்கம் வந்து கிணத்துக்கிட்ட போயிட்டு, ஏய், இங்கே யாரும் என்னோட பலசாலியாக இருக்கீங்களாமே, யாரும் அவங்க வெளியில் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதனுடைய சிங்கத்தோட தோரணையில் அவனு கர்ஜிக்குமா. அந்த கர்ஜனையை பார்த்து முயல் வந்து பயந்து போய் 2 அடி தள்ளி நிற்குமா. தள்ளி நின்று தான் என்ன பண்ணும், சிங்கராஜா நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுங்கள், அதுவும் அதே மாதிரியே பண்ணும், அது உங்களோட பலமாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே சிங்கம் என்ன பண்ணுமா, வேகமாக கர்ஜிச்சுட்டே வந்து, நான் உன்னோட ஃபைட் பண்ண போகிறேன், யார் வந்து பலசாலின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா, ஃபைட் பண்ணுறதுக்காக அப்படி எகிரி குதிக்குமா, தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருமா. ஸோ சிங்கம் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து முழுகி செத்து போயிடும். ஸோ வந்து முயல் வந்து ஹாப்பியாக இவங்ககிட்ட வந்து நம்ம தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சந்தோஷமாக நடந்த விஷயத்தை தான் சொல்லுமா. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவோன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பாராட்டுவாங்களாம் முயலை. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயம் வருது, நமக்கு வந்து ஏதாவது த்ரெட்டன் பண்ணுறாங்களோ, இல்லைனா ஏதாவது வேறு ஏதாவது விஷயத்துக்காக நம்ம பயப்படுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாமல் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த பிளான் மூலமாக நம்ம நகர்ந்து போகும்போது கடவுள் நமக்கு அதுக்கான வழியை காட்டுவார். அதே மாதிரி கரெக்டான கைடன்ஸும் நம்ம தேவை. அந்த கைடன்ஸையும் மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி கேட்டு அது மூலமாக நாங்கள் போகும்போது
பயமே இல்லாமல் நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். ஓகே குட்டீஸ், நீங்களும் இதே மாதிரி யாருக்குமே பயப்படாமல் தைரியமாக நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணி சந்தோஷமாக இருங்க. பாய்.